யாழ்ப்பாணத்துல இப்படி ஒரு மேலே விற்பனையா? ஒரு பீஸ் வந்து 50 ரூபா, ஒரு பீஸ் வந்து 50 ரூபா, இது வந்து 20 ரூபா, இது 30 ரூபா, இது 50 ரூபா. இந்த மாதிரி கரண்டி எல்லாம் 60 ரூபா, இந்த தேசிக்கா ஒளிகிறது 100 ரூபா. இதுல எந்த பொருள் எடுத்தாலும் 100 ரூபா. மண் சட்டி வந்து 100 ரூபா, 500 ரூபா அடிச்ச தும்பு தடியவங்க 300 ரூபாய்க்கு தராங்களா? இந்த கரண்டி 5 பீஸ் 100 ரூபா, ஃபுல் செட்டாவே 100 ரூபா தானா? இந்த மாதிரி சோப்பு டப்பாவும் இந்த ஏர்பட்ஸும் 100 ரூபா. 10 காட் வந்து 100 ரூபா. இந்த மாதிரி நான் இந்த விலைக்கு கூட இங்க இருக்கு. தொகையா எடுத்தா இன்னும் குறைச்சி தரலாம். இதுல 2 பீஸ் அகப்ப வந்து 150, இதுல 3 பீஸ் அகப்ப வந்து 150. இந்த மாதிரி தட்டு எல்லாமே 150 ரூபா தான். இடியப்ப தட்டு வந்து 5 பீஸ் 200 ரூபா. இதுல இருக்கிற கப் எல்லாமே 200 ரூபா. ஒரு பீஸ் வந்து 200 ரூபா. இதுல இருக்கிற எந்த கப் எடுத்தாலுமே 200 ரூபா. இந்த மாதிரி போத்தல் எல்லாம் 200 ரூபா. இந்த போத்தல் வந்து 250. 10 பீஸ் டுசு வந்து 250 ரூபா. இந்த செட் வந்து 250 ரூபா. இந்த செட் வந்து 250 ரூபா. ஒரு செட் பென்சில் வந்து 250 ரூபா. இந்த மாதிரி டிபன் பாக்ஸ் எல்லாம் 380, 400. எந்த பொருள் எடுத்தாலும் இங்க எல்லாமே மலிவு. இந்த சுத்திகள் வந்து 650, இந்த சுத்திகள் வந்து 850. 300 ரூபா தான். 100 மாபிள் 200 ரூபா. ஹாய் செல்லகுட்டீஸ், நான் தான் உங்களுதுவா. இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்தாங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்துல வாங்குவோம்னு நாங்கள் வந்த இடம் தான் யாழ் சூப்பர் சேல். இந்த கடை எங்கே இருக்குன்னா யாழ்ப்பாணத்தில் பலாலி ரோட்டில் கந்தர் மடத்தில் நொதோன் ஜூனியில இருந்து நொதோங் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு இடையில தான் இந்த கடை இருக்குது. இந்த கடையில் வந்து 50 ரூபாயிலிருந்தே பொருட்கள் எடுக்கலாம். அதாவது பானை, சட்டி, தும்புத்தடி, அப்படி உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லாமே இந்த கடையில் எடுக்கலாம். என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில் இருக்கும், உண்மையாகவே மலிவா இல்லையான்றதை தான் வீடியோட பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். அண்ணன் என்ன பேர்? சோமசுந்தரம் பிள்ளை நிசாந்தன். நிசாந்தன். இப்போ இந்த கடையின ஓனர் நீங்கள்ல? ஆமாம். இப்போ வந்து இது உங்களோட முதலாவது கடையா இல்லை இதுக்கு ஏற்கனவே பிராஞ்சில் இருக்கு? இது எங்களோட 5வது கடை. 5வது கடையா? ஓகே. எங்களோட கிளிநொச்சி தான் முதலாவது இருக்கு. அடுத்தது கிளிநொச்சி, அடுத்தது சாவச்சேரி, அடுத்தது நாச்சிமாரடி, இப்போ இந்த கடை நாச்சிமார் கோயில் அடி. ஓகே. அந்த நாச்சிமார் கோயில் கடைன்ற அடுத்த இதுதான் இந்த கடை. அது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருப்பேன். அதை தாண்டியுமே சில பொருட்கள் இங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னு நிறைய பொருள், புது ஐட்டங்கள் நிறைய போட்டிருக்கு. புது பொருள் ஐட்டங்கள் போட்டு விலைகள் எல்லாமே அதே பிரைஸுகள் தான். நாங்க திரும்ப பிரிச்சு போட்டிருக்கு. 100, 150, 200 திரும்ப இங்கே அதே பொருள் திரும்ப போட்டிருக்கு. அதையெல்லாம் பார்த்து எடுக்கலாம். எல்லாமே வெளி கடையில விட எல்லாமே மலிவா தான் விற்கிறோம். மலிவா தான் கொடுக்குறேன். இப்போ வந்து ஒரு சாதாரண ஆட்களுக்கு இந்த பிரைஸ்ண்டா கடைக்காரங்க லொட்டா அடுக்க அவங்களுக்கு குறைச்சி கொடுப்பீங்க, டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்கலாம். அப்போ ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுப்பீங்க. கட்டாயம். இப்போ எங்கன்னா மக்களும் ஒரு 30 பீஸ் எடுக்கிறோம், 50 பீஸ் எடுக்கிறோம்டா அதுக்கும் குறைச்சி கொடுப்போம். அதுக்கும் குறைச்சி கொடுப்பீங்களா? சரிங்கண்ணா. அப்போ நாங்கள் போய் என்னென்ன பொருட்கள் இருக்கு, என்னென்ன விலையில் இருக்குன்னு என்னென்ன மக்களுக்காக உங்களோட கஸ்டமர்ஸுக்காக ஒரு வீடியோ போடலாம். பிரச்சனை தான். கட்டாயம் போடுங்க. கட்டாயம் போடுறோம் மேடம். அப்போ போய் பார்ப்போம்மா. இங்கே வந்து 100 ரூபாயிலிருந்தே பொருட்கள் எடுக்கலாம். இதை பார்த்தோம்னா பிரஷ் உடுப்பு துவைக்கிற பிரஷ் உங்களுக்கு தேவைப்படும். ஏன் எங்களுக்கு அப்ப உடுப்பு துவைக்கிறது இல்லையா? அதுக்காக தான் சொன்னா இது வந்து ஊத்தவரஞ்சிர பிரஷ் வந்து ஒரு பீஸ் 100 ரூபா. இங்கால சோப்பு டப்பா, சோப்பு டப்பாவும் அந்த பிரஷ் அதுகளும் சேர்ந்து கிடக்கு 150. இதுல எல்லாம் வைக்கலாம். இது வந்து 200, இது 150, இது 200. இது வந்து சோப்பு டப்பா 100 ரூபா. மூடாத மாதிரி வர்றது 100 ரூபா. ஒரு 2 பீஸ் ஒரு பீஸ் 100 ரூபா போட்டு தான் கிடக்கு. ஒரு பீஸ் இஞ்சாலையும் ஒரு பீஸ் 100 ரூபா தானா? 100 ரூபா. அது இது என்ன இந்த காது துடைக்கிறது வந்து 100 ரூபா. அதுவும் பாருங்க லவ் பெட்டல்ல வந்து இஞ்சாலையும் இதுதான். உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ல விதமா இருக்கு. நீங்க வந்து பார்த்து எடுக்கலாம். இது பார்த்தோம்னா பிரஷ் டப்பா, அதுவும் பிரஷ் டப்பா. இந்த லைஃப்ல அது சம்பந்தமான இது 100 ரூபா. இஞ்சால அந்த எல்லாமே என்னன்னு சொல்றது முழுக்களையுமே வைக்கக்கூடிய மாதிரி. இது இந்த பிரைஸ் வந்து 200 ரூபா. 250 நானும் விளையாது 250. இந்த இது பார்த்தோம்னா 250 தானா? இங்கால கீழே என்ன கிடக்குடா சின்ன போத்தல், குட்டி போத்தல் 50 ரூபா. நீங்க தீர்த்தங்கள் வாங்குறது அப்படி என்ன 50 ரூபா. இதுல வந்து 5 வந்து 5 பீஸ் 200 இடியப்பத்தட்டு 5 பீஸ் 200 ரூபா. இங்கால பார்த்தோம்னா அந்த தேங்காய் திருவோம் அந்த குட்டாம போடுறதுக்கு மூடி 3 பீஸ் வந்து 100 ரூபா. அப்ப வந்து ஒரு பீஸுக்கு வந்து 33 ரூபா தான் முடியுது தானே? இது என்ன சாமான்? சின்ன பிள்ளைகளுக்கு இந்த ஜாலி. ஒரு பீஸ் 250. ஒரு பீஸ் 250 ரூபா. இந்த
உங்கள்ட வீட்டு சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க எவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவாங்கன்னு அவங்களோட முகத்திலேயே தெரியும் பார்த்தா சுகேஸ்வரம் எங்களுக்கு தேவைப்படும் தானே நாங்களும் சின்ன பிள்ளை தானே இங்கால பாத்தீங்கன்னா ஸ்பஞ்ச் எப்படியும் பாய்க்கலாமே 100 ரூபா ஒரு பீஸ் 100 ரூபா இது இஞ்சால சோப்பு டப்பா ஒரு பீஸ் ஒரு வடிவான படம் போட்ட இது அந்த மூடி வைக்கிறது முதல் பார்த்ததுண்டா இது பார்த்தது மூடாம இருக்கிறது 100 ரூபா 100 ரூபா வந்து 150 ரூபா அது ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு நீங்க வந்து பார்த்து எடுக்கலாம் 150 ரூபா இங்கால வந்து ஜோக் இருக்குனே எவ்வளோ 200 ரூபா மாத்தி போட்டு கிடக்கு இது 200 ரூபா நீங்கள் வந்து பார்த்து எடுக்கலாம் இங்கால பார்த்தோம்னா தண்ணி போது 200 ரூபா தண்ணி போது உண்மையா லாபம் உண்மையா லாபம் சின்ன பிள்ளைகளுக்கான அதாவது முன்பள்ளி பிள்ளைகளுக்கான தண்ணி போத்தல் வந்து 200 ரூபா இங்கால தண்ணி போத்தலும் இருக்கு இது எவ்வளோ 250 ரூபா தண்ணி போத்தல் 250 ரூபா இதுவும் அப்படியா இது தண்ணி போத்தல் எல்லாமே 250 இது 300 250 ஓகே 250 இந்த தண்ணி போத்தல் எல்லாம் 250 ரூபா மட்டும்தான் சில இடத்துல வந்து 600 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க இந்த தண்ணி போத்தல் நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் இதுதான் உண்மை வரும்னா எங்கேயாவது அரைஞ்சு பாருங்க இது வந்து 600 ரூபா வரைக்கும் போகுது வெளியில இவங்க 250 ரூபாய் கொடுக்குறாங்க 5 பீஸ் அதெல்லாம் காட்டியா இது என்ன இது உங்க பில் அடிக்கிறது அதையும் விற்கிற மாதிரி நாங்கள் கேட்டுருக்கேன் பயன்படுக்கு தான் கேட்டுதான் நீங்க யோசிக்காங்க இதுவும் சோப்பிடப்பா 100 ரூபா ஒரு பீஸ் வந்து 100 ரூபா இங்கால ஜொக்கி இருக்கு பாருங்க 100 ரூபா இங்க மேல டிபன் பாக்ஸ் அதுதானா அது மாதிரி தான் இருக்கு அது மாதிரி தான் கிடக்கு 500 இது டிவைன் பாக்ஸ் இல்லையா அந்த தூளுகள் போட்டு வைக்கிறாங்க சின்ன சின்ன இந்த சமையல் இதெவ்வளோ இந்த அப்படியும் யூஸ் பண்ணலாம் என்ன நாலுமே வந்து 250 நாலானா இது உண்டா 4 250 ரூபா வேணும் 4 பீஸ் 250 இது அந்த மஞ்சள் அதுகள் போட்டு வைக்கிறதானே இங்கே வந்து பெரிய பொட்டி ஒன்று கிடக்கு எவ்வளோ வந்து பார்ப்போம் 890 ரூபா 890 ரூபா அதுவும் ஒரு சைஸ்ல இருக்காங்க இல்ல ஒரே சைஸ் தான் அங்காள இருக்கு இது 890 இது கொஞ்சம் பெருசு போல இது பெருசு 990 அது வந்து 890 விட இது வந்து 990 வாங்கினா உங்களுக்கு லாபம்னு நான் சொல்லுவேன் இங்கால உண்டியல் இருக்கு அதுவுமே அங்க ஒரு டிசைன்ல இருக்கு எவ்வளோண்ணா 150 எதை எடுத்தாலும் 150 மற்றது இஞ்சால டிசைன் ஜோக் இருக்கு அந்த மிருகங்கள போட்டோ எல்லாம் போட்டு முயல் இது பார்த்தோம்னா ஒரு பீஸ் வந்து 200 ரூபா நல்ல தடிப்பேன் நல்ல தடிப்பு ஒரு பீஸ் 200 ரூபா இஞ்சால வந்து அந்த மருந்து அடிக்கிற மாதிரி ஸ்ப்ரே நீங்க வந்து என்ன சொல்றாங்க அது சலூன் வழியில் அடிப்பாங்க அதெல்லாம் ஒரு பீஸ் வந்து 200 ரூபா இஞ்சால வந்து 3 பீஸ் 100 ரூபா இந்த இப்படி இது வந்து 3 பீஸ் 100 ரூபா 300 ரூபா இந்தியால வந்து அதே மாதிரி 150 ரூபா இது கொஞ்சம் பெரிய சைஸ் கரண்டியும் இருக்கு உள்ளுக்க 2 பீஸ் வந்து 150 ரூபா இந்த இது வந்து ஒரு பீஸ் 50 ரூபா ஒரு பீஸ் 50 ரூபா ஒரு பீஸ் 50 ரூபா உண்மையாக வேறுங்க இங்க வேறுங்க 50 ரூபா 2 பீஸ் 150 ரூபா 3 பீஸ் 100 ரூபா அப்படிதான் எல்லாமே இருக்கு உண்மையாவே இங்க வந்து விலை குறைவுன்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் எங்கேயாவது இதையும் விட விலை குறைவாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்க ஏன்னா எங்களுக்கு அதோட பிரயோசனமாக இருக்கும் ஆனால் இந்த யாழ்ப்பாணத்தில் எங்கேயும் எடுக்க மாட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு பீஸ் வந்து 100 ரூபா இதை கடும் ஒரு பீஸ் 100 ரூபா என்ன பேனியா பென்சிலா பேனியான்னு நினைக்கிறேன் இல்லை பென்சிலோ என்ன சாமி சரியில்லை நமக்கு ஏன் இந்த சோழியை என்ன சோப்பிடப்பா பார்க்க வந்தீங்க சாம்பியை காட்டுங்க என்ன பண்ணுவேன் மேலே உங்களோட பிள்ளைக்கு இது உங்களுக்கு தேவைப்படும் இது என் ஜலம் கடை எவ்வளோ அடுத்து அப்படி இல்லை தம்பி இன்னைக்கு உண்மையாவே இன்றைக்கு நாங்கள் ஜாலியாக நின்று உங்களுக்கு ஒரு பொருட்களும் காட்டி கொண்டு இருக்கிறோம் ஏன்னா இந்தியாவில் பார்த்தோம்னா இது ஒரு பீஸ் 250 ரூபா இது வந்து ஒரு பீஸ் 200 ரூபா சலூன்காரர் பார்க்குறீங்கன்னா இந்த பேருங்க இது வெறும் உங்களுக்கு 250 ரூபா வித்தியாசமான முறையில் ஸ்டிக்கா இருக்கு நல்லா இருக்குண்ணே கொஞ்சம் கிராண்டா இருக்குண்ணே தம்பி சிரிக்கிறீங்க இதை பாருங்க ஒரு பீஸ் வந்து 200 ரூபா இந்த இது உங்களுக்கு தேவைப்படும் மக்கள் யாராவது வீட்டு இல்லத்தரசியல் உங்களுக்கு இது தேவைப்படும் பட் அது படி 150 ஒரு பீஸ் வந்து 150 கொஞ்சம் பெரிய சைஸா ஒரு பெரிய சைஸ் வந்து ஒரு பீஸ் 150 சின்ன சைஸ் வந்து ஒரு பீஸ் 100 ரூபா இங்கே குட்டி பேட்மிண்டன் கிடக்குதாங்க குட்டி பேட்மிண்டன் வந்து
250 குட்டி பேட்மிண்டன் 250. பாருங்க எவ்வளவு பொருட்கள் இருக்கு பாருங்க. எல்லாமே 100 ரூபாய் 150 ரூபாய் 250 ரூபாய் அப்படித்தான் விலையில இருக்கு. இது வந்து நல்ல கணக்கான சைஸ் வந்து 180 ரூபா. உண்மையாவே ஓகேண்ணா 180 ரூபா. ரைட் வந்தது 180 ரூபாய் பில்லு போடுங்க 180 ரூபா வெளுத்தி போட்டோம். இது 180 ரூபா. இது இந்த பிரைஸை பார்ப்போம். இது என்னடா 450 ரூபா தானே. இந்த பிரைஸ் 450 ரூபா வேறுங்க. உண்மையா லாபம் தானே. அப்படி பாருங்க ஒரு சைஸ்ல இருக்கு பாருங்க. உங்களுக்கு தேவையான அளவுல நீங்க பேணிகளை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சைஸ்ல இருக்கு. நல்ல டிசைனுகள் என்ன. இது வந்து என்ன தம்பி இது என்ன இது என்ன தெரியுமா உனக்கு? ஏதாவது சாப்பாடு போட்டி மாதிரி தான் கிடக்கு. ஆனா ஏன் இது சுத்த விட்டுருக்காங்க அது தெரியுமா? அதான் நாங்க கண்டுபிடிக்கிறாங்க. சூடாக்குறது ஹீட்ட வெளியில விட ஹீட் உங்களுக்கு அது அவன் தெரிஞ்சவன் சொல்லி ரைட் ரைட். தம்பி வந்து என்ன சொல்றது அந்த குடும்ப நிலைக்கு தயாராகிட்டா. இங்கால என்னென்ன இருக்கு? இங்கால ஒரிஜினல் டிவைன் பாக்ஸ் இருக்கு. சரோஜா தேவி சோப்பு டப்பா எங்கேயும் இல்லாது சோப்பு டப்பா. இது என்னடா அந்த கொழுக்கட்டை பாக்கடிக்கிறது தானே பாக்கடிக்கிறது. ஆனா அது வைப்ரேஷன் தானே வித்தியாசமா இருக்கு. இந்தியால வந்து ஒரு குட்டி கரண்டி இருக்கு. இதை விட்டுட்டீங்களா சொல்லுங்க தம்பி சொல்லுங்க. இது அந்த கண்ணாடி மீன் தட்டிய கண்ணாடி விட்டுறது எப்படி உங்களுக்கு தெரியுதா? அதெல்லாம் வச்சுதானே. இது பிரைஸ் என்ன? பிரைஸ் போடையில அடிக்கல விலை அடிக்கல கேட்டு வாங்குங்க. எல்லாம் லோ பிரைஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து 5 பீஸ் 100 ரூபா. நீங்க வடிவா எங்கேயாவது ஏதாவது முன்படிகளுக்கு கிஃப்ட்டுகள் வாங்கி கொடுக்க போறீங்க, சின்ன பிள்ளைகளுக்கு தொகையா வாங்க போறீங்கன்னா இங்க வந்து வாங்கலாம். 5 பீஸ் வந்து 100 ரூபா. அப்படின்னா ஒன்றுன்ற பிரைஸ் வந்து 20 ரூபா தானே. உங்களுக்கு பிடிக்குது உண்மையாவே லாபம் 20 ரூபாங்களா. இப்ப அந்த காலத்துல எல்லாம் என்னன்னு சொல்றேன் இதுதானே நாங்கள் யூஸ் பண்ணாங்களே. இந்த முன்பள்ளியில எல்லாருமே ஒரே மாதிரி யூஸ் பண்ணணும். இதுகள்லாம் எங்களுக்கு தாரவங்க. இங்கால குட்டி வடியும் இருக்குண்ணே. குட்டி வடி இருக்கு. இங்கால தட்டு ஐட்டங்கள் இருக்கு. நிறைய ஐட்டங்கள் அதுவும் ஒவ்வொரு கலர்ஸ்ல இருக்கு பாருங்க. அதுக்கும் பெருவோம் அப்படி புனல். இது வந்து 150 ரூபா. இது இழுக்க வருது இல்லை. இது வந்து 150 ரூபா. கொஞ்சம் சின்ன சைஸ். பெரிய சைஸ் வந்து எது இது 100 ரூபா. வெறும் 100 ரூபா. இதோ உங்களுக்காக முந்துங்கள். என்ன செட் 100 ரூபா அங்க ரிப்பான் செட்டா மண்டை எது எடுத்தாலும் 100 ரூபா. இது எவ்வளவு அண்ணா? இது 100 ரூபா. ஓகே ஓகே. இது 150. இது 100. இது சோடி 100 ரூபா. சோடி 100. ஓகே சோடி 100 சோடி. தம்பி என்ன அங்கால வர அங்கால என்னடா இது 100 ரூபாயோ என்ன? இந்த இதோ இது எவ்வளவு? இது 100 ரூபா. எது எடுத்தாலும் நம்ம 100 ரூபா. இதுகளுக்கு 100. என்ன அஜா தட்டு மாதிரி கிடக்குண்ணே. நல்ல ஒரு பிஸ்னஸ் ஒன்று போடுவேன். இது 100 ரூபாண்ணா. இது 100 ரூபாயா? அப்படி பாத்தீங்கன்னா இந்த லைன்ல கொஞ்சம் 100 ரூபாய்க்கு தான் ஃபுல்லாவே. இது என்ன தேசிகா புளியோ? மூட்டை பூச்சி கொல்லி போட்டுருந்தீங்க. 350 ரூபா. 350 இருக்கு. அதான் இது எவ்வளவு? 950 இருந்து இருக்கு. இது எல்லாருக்கும் ஜூஸ் போல. இது எல்லாருக்கும் ஜூஸ். பிள்ளைய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் இதுகளை வைக்கிறது. இந்தியால பார்த்தோம்னாலும் எல்லாம் பேணி ஐட்டங்கள்லாம் எல்லாம் இருக்குது. உரல்ல கல்லுரல்லாம் இருக்கு. ஒரு பிரைஸ்ல இருக்கு. 950 ரூபாயில இருந்தே இங்க நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. உரல்ல இவ்வளவு ஐட்டம் இருக்கு. நீங்க வந்து பார்த்து எடுக்கலாம். அங்கால போய் பார்ப்போமா என்னென்ன இருக்குன்னு. மேல செடி ஐட்டங்கள் இருக்கு. எவ்வளவுல இருந்து நான் ஸ்டார்ட் ஆகுது? 650 ரூபாயில இருந்தே செடி எடுக்கலாமா. உண்மையாவே லோ பிரைஸ்ல எங்க எடுக்கலாம்னு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதான் 350 ரூபா. இது வந்து மேர உரல் 1150 ரூபா மேர உரல். உண்மையா ஓகேண்ணே. இந்த ஒவ்வொரு சைஸ்ல இருக்குங்க. 350 ரூபாய்க்கு இருக்கு. 350 ரூபாயில இந்த உரலா? அதுவும் மேர உரலா? கல் உரல் 2950 ரூபா. இந்த கல் உரல் சின்னன்றது பாருங்க 2250 ரூபா. இதெல்லாம் வெளியில 2800 ரூபாய் எல்லாம் போகுது. சில்வரும் இருக்கு. ஓகே இதான் காட்டணும். இதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. வைப்ரேஷனா இருக்குன்னு முதல்ல சொன்னாங்க. இது வந்து சில்வர்.
அடிச்சா கொஞ்சம் இதா இருக்கு. என்ன டப்புன்னு விலையை சொல்லி அதுல வந்து இந்த சாமான வெளியே கேட்டு விட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் பிசினஸ் சம்பளம் தெரியும் பேப்பரா பிசினஸ் அதுக்கெல்லாம் முடிச்சிட்டு இது பார்த்தோம்னா 500 பாத்தீங்கன்னா இங்க சீன சட்டியிலு சீனச்சட்டியா சீன சட்டின்ற என்ன இது இது என்னண்ணா இது மூடி அது மூடி அண்ணா இது என்ன சட்டி அலுமினியம் சட்டி அலுமினியம் இது வந்து 350 இது வந்து மூடி 350 மற்ற இந்த குட்டி மூடி இருக்கு இதை விளாண்டு பாப்போம் 250 இந்த குட்டி மூடியை காட்டு 250 இது 480 ரூபா சின்ன சின்ன டிஸ்கவுண்ட் ஓகே ஓகே அண்ணா அண்ணா பார்த்து வைங்க இவர் தான் ஓனர் சின்ன சின்ன டிஸ்கவுண்ட் ஆனா இது எவ்வளோ 490 இது என்ன அந்த முட்டை அடிக்கிறாங்க முட்டை பொரியல் 300 ரூபா 350 ரூபா இது வந்து குண்டு தோசை 490 ரூபா 450 ரூபா 40 ரூபா அடிச்சதை விட 40 ரூபா ஓகே வா வா அப்படியா காட்டு முஸ்பாதியா முஸ்பாதியா இங்க அங்கண்ணா தேசிய உணவு குழல் புட்டா விற்கிறார் இது எவ்வளோ அண்ணா 850 அவ்வளோ ஃபுல்லா வாடுறது 850 சுனாமி ஓகே சுனாமி இது என்னது நான் குழந்தை 2004 நாங்க ஸ்விமிங்லயே சுனாமிலே ஸ்விமிங் அடிக்கிறாங்களா சரி 2004 தப்பிச்சிட்டோம் இந்தியாவில் தட்டு இருக்கு வாங்க தட்டு காட்டுவோம் பிளாஸ்டிக் தட்டுகள் பிளாஸ்டிக் தட்டு கிடக்கு 250 ரூபா இது உங்களுக்கு நல்ல யூஸ் இது உண்மையா லாபம் தான் சொல்லுவேன் 150 ரூபா 150 இது எடுத்தால் இது வந்து 150 இது வந்து 150 இது எவ்வளவு இது 490 இது எவ்வளவு 150 இது ஓகே வேற கொஞ்சம் வேங்க நல்ல ரிச்சாயும் இருக்கு விலையும் குறைவா இருக்கு இதுவும் அப்படித்தான் இந்த ஏதாவது ஃபங்க்ஷன் வழியில அந்த ரோடுகள் அதுகள் வச்சுட்டு கொடுக்கறதுக்கும் ரிச்சா இருக்கு நீங்க வந்து இதை வாங்கலாம் நிரந்தரமாக வாங்கிக்கலாம் இதெல்லாம் தூக்கி எறிய தேவையில்லை 150 இந்த இது 150 அண்ணா ஒன்னு அடுத்து தரேன் உண்மையா இல்ல கேவி வேணுங்க உண்மையா கேவி 150 ரூபா இப்ப நாங்க ஒரு குட்டி தட்டை வந்து 10 ரூபா 20 ரூபா கொடுத்துட்டு ஒரு நாள்ல தூக்கி எறிகிறத விட இப்படியான தட்டை நீங்க வாங்கினா லாபம்னு தான் சொல்லுவேன் 150 இந்தா இது எல்லாமே 150 இது வந்து வெயிட் ஒன்றும் இல்லை 150 150 டிசைன் இது அந்த சட்டியால் $100 இது எவ்வளவு இது 150 இது 100 ரூபா இது 100 ரூபா இது 150 ரூபா இது எவ்வளவு 200 இது வந்து 200 ரூபா இது வந்து 250 சைஸுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசப்படும் என்ன பிரைஸ் என்ன டிசைனுக்கும் டிசைனுக்காகவே ஆக்கும் என்ன இது எவ்வளவு 200 ஓகே எவ்வளவு 200 இது 250 இது 200 ரூபாயோ இது உண்மையா 200 இது வந்து 200 ரூபாயா இதுல 250 இருக்கா ஓகே அப்ப இது எவ்வளவு வேணா 450 வேறுங்க உண்மையா மின்னுங்குது வேணுங்க 450 100 ரூபா 100 ரூபா 150 இது எவ்வளவு 200 இந்த இது 200 ரூபா தானா இது எவ்வளவு 100 ரூபா அந்த கடவழியில அந்த சோசுகள் விட்டுதெல்லாம் தருவாங்க அப்படி எல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம் இது எவ்வளவு 100 ரூபா டிசைன்கள் இருக்கு 100 ரூபா எல்லாமே இப்போ லோ பிரைஸ் தானே 250 ரூபா இது வந்து 250 ரூபா மட்டும்தான் பெருசா 250 ரூபா இந்தியாவில் கீழே காட்டுவோம்மா 250 இப்போ மேலே நீங்கள் தட்டுகள் பார்த்துருப்பீங்க கீழே வந்து கரெக்ட் சிவிரம் தானே கரெக்ட் சிவிரம் வந்து ஒரு பீஸ் வந்து 200 ரூபா இது என்ன அந்த என்ன சைஸ் 200 ரூபா இது வந்து 250 இது கொஞ்சம் பெருசானே 250 இது வந்து சில இடங்கள்ல 350 400 ரூபாய் வரைக்கும் போகுது இவங்க வந்து 250 ரூபாய் தராங்க இது வந்து அந்த ரொட்டி என்ன கட்டை ரொட்டி தட்டை 300 ரூபாய் 300 ரூபா ஒரு தட்டு ஒரு ஒன்று வந்து எவ்வளோத்துக்கு வருது 150 ரூபாய்க்கும் வருது 150க்கும் இருக்கு ஓகே கத்தி வந்து ஒரு பீஸ் 150 ரூபா ஒரு பீஸ் வந்து 150 ரூபா நல்ல கூர் கத்தி ஒரு பீஸ் 150 ஒரு பீஸ் 150 ரூபாய் நல்லா
ஒரு இது பீஸ் கணக்கான 450 நல்ல கணக்கான கத்தி. இது வந்து ஒரு பீஸ் 180. இது வர இது பரவாயில்ல, விலைக்கு பரவாயில்ல. இல்ல லாபம்னே சொல்லலாம். எல்லாமே இல்லாம தான் பெரிய ரேயல் இருக்கு ஃபங்க்ஷனுகளுக்கு நல்ல இப்படி இந்த இதா தட்டு தட்டா அடுக்கி கொண்டு வரும். இது வந்து அந்த சில்வர்கள் ஒரே அடியா தூக்கி கொண்டு போய் அந்த ரின்ஸுகள் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல தட்டு 590 ரூபாயில இருக்கு. 590. இங்கால வந்து 450 ரூபா. இது எவ்வளவு வேணா 450. இது கொஞ்சம் அந்த கிராண்டா இருக்குல்ல பாக்க, அந்த ரிச் ஃபீல் கொடுக்குது. 450. இது வந்து 490. இந்தியாவில இருக்கிற என்ன இது வந்து அந்த இதுகள் வெட்டுறது மிரக்கறிகள் சிக்கனும் வெட்டலாம். நல்ல தடிப்பு தான். 490 உடைஞ்சிருமான்னு நீங்க நினைக்காங்க. ஏன்னா அண்ணா சிக்கன் வெட்டலாம் தானே. 350. ஓகே ஓகே. இஞ்சி வேங்க 350. அங்கால பாத்தீங்கன்னா கோப்பை ஐட்டங்கள் அதான் காட்டிருப்போம். எது கோப்பை ஐட்டங்களோ இந்த குட்டி குட்டி தட்டுகளோ எல்லாமே லோ பிரைஸ் தான். எல்லாமே இருக்கு. 2 in 1 4 in 1. ஓகே ஓகே. ஓகே ஓகே. இந்தா 1 2 3 4 4 in 1 எவ்வளோ வேணா 250. என்ன 250. அப்படியே பார்த்தோம்னா இங்கால பேணி ஐட்டங்கள் எல்லாமே இருக்கு. இந்த தம்பிக்கு தேவையான கூடை ஐட்டம் இருக்கு. தம்பி மாத்திட்டான் தம்பி உனக்கு தேவைதான் கொடுங்க. அடிக்கடி ஹாஸ்பிட்டல் பொம்மைகள் எல்லாம் கிடக்குதாங்க. செடியெல்லாம் ஒரு இதா செடியை காடு பொம்மைகள் சூப்பரா இருக்கா வடிவா இருக்கு. இந்த உங்களோட லவருக்கு நாய் கொடுப்போம் தெரிய சொல்றதா ஆளே இல்லையே. எல்லா வீடியோலையும் அதைத்தான் சொல்றோம். இஞ்சால பாப்போம் வாங்க. டிவைன் பாக்ஸ் இருக்கு வாங்க. பட் அது கேத்தில் இருக்கு சில்வர். என்ன இந்த லைன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா சில்வர் ஐட்டம். இந்த 350 ரூபா 350. இப்ப நீங்க வந்து ஒரு பள்ளிக்கு தேவைக்கு எடுக்கிறீங்கன்னா 350 கூட குறைச்சும் போட்டு தருவாங்களாம். அதாவது தொகையா எடுத்தா. இஞ்சால பார்த்தோம்னா பானை இருக்கு. என்ன பானை இருக்கு, எல்லா சைஸ்லயும் இருக்கு. இது என்ன எத்தனை லிட்டர் தெரியாங்க நம்பர் இருக்கு. 10ஆம் நம்பர். இஞ்சால இட்லி என்ன இட்லி சட்டி இருக்கு. இட்லி சட்டி எங்க மாமோ. பட் அது இஞ்சால கேத்தில் எவ்வளவு 990 ரூபா. 1000 ரூபாய் இங்க 1000 ரூபாய்க்கு கேத்தில் இருக்கு. பானை ஒரு சைஸ்ல இருக்கு. மற்றது இந்த நல்ல தட்டு இருக்கு. நல்ல சுப்ரி தட்டு இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்ல தடிப்பேன். இப்ப வந்து இது வந்து உங்கள்ட அந்திரட்டிக்கோ இல்ல ஆண்டு துவசத்துக்கோ நீங்க தொகையா எடுத்தா கூடி உங்களுக்கு குறைச்சி தருவாங்க. உண்மையாவே ஒரு 350 400 பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் இல்லாத பிரைஸுக்கு அவங்க தருவாங்க. இதுவும் டிவைன் பாக்ஸ் தானே. இதான் கரியல் கட்டி கொடுத்து விடுறது யாருக்கு. அது வீட்டுக்காரர் எங்கேயா ஃபங்க்ஷனுக்கு போனா கரியல் கட்டி தருவாங்க. அப்படிப்பட்டது. இங்கால ஜொக்க ஐட்டம் இருக்கு பாருங்க. இந்த ஜொக்க வாரியா காட்டு. இங்க இவர் என்ன தம்பி இங்க கேமரா பத்தி காட்டு. கலாட்டி விட்டேன் குளப்படி கூட தம்பி. அதை கொலை காடுங்க உங்களா அண்ணா. அண்ணா கொலை காடு அண்ணா. இது அந்த நாயை எப்படி வாக்கிங் கூட்டின்னு காட்டும், மக்களை காட்டும். இப்ப பாருங்க ஆண்டி இப்ப புடிங்கிருச்சு ஆண்டி. வாங்க அப்படியே வாங்க அப்படியே வாங்க அப்படியே வாங்க ஓடியாங்க ஓடியாங்க. டாக் இஸ் தி டாக். வோ காணுமே நான் பயந்துருவாங்க. உங்களுக்காக முடிஞ்ச அளவு நாங்க கொஞ்சம் ஃபேம்பிளாயும் கொண்டு போகணும். தும்பு தடி ஐயோ, அதாவது வீட்டு இல்ல திரசிகளே உங்களுக்கு தேவையான தும்பு தடி எல்லாமே இங்க இருக்கு. ஒரு பிரைஸ்ல இருந்து வாங்க அள்ளிட்டு போங்க. இஞ்சால இது இருக்குண்ணா தூக்குவாளி இதெல்லாம் 300. இதா 300 ரூபா. 495 ரூபா அடிச்சது எங்களுக்கு 300 ரூபாய்க்கு தராமண்ணா. 195 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். உண்மையாவே லாபம் தான் நான் சொல்லுவேன். இந்த இது வந்து எவ்வளோண்ணா 2000 தூக்குவாளி ஏன்னா ஒரு சைஸ்ல இருக்கு. இப்ப ஒரு ஸ்கூல் தேவைக்கு டிவைன் பாக்ஸ் எல்லாம் குறைச்சி கொடுப்பீங்களாண்ணே. 350 அதான் பெருசு இருக்கு 400 ரூபா. எவ்வளோ 450. இது வந்து 350. எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன சைஸ்லயோ எடுக்கலாம். வேணா அஞ்சால ஒரு கணக்கான ஜோக்கி இருக்கு பாருங்க. இது என்ன பிரைஸ்ண்ணா 10ஆம் நம்பர் கொடுக்குறாங்க. எவ்வளோ 650. இந்த இதை காட்டுங்க 650. அஞ்சால தட்டு இருக்கு பாருங்க. இந்த பேர்கள் எல்லாம் அடிச்சு கொடுக்கலாம். நான்
990 நல்ல நல்ல ஹெவி மெட்டீரியல்ஸ் 990. இஞ்சால பெரிய தட்டு இருக்கு. ஓ ஆத்துல பகலாம் என்ன செக்மெண்ட் பேண்டுக்கே கொண்டு விடாம பேண்ட் அடிக்கலாம். நாங்க வாரேன் 1250 ரூபா. நல்லா இருக்கு. 950 ரூபா. இது 950, இது 1250. ஒரு பிரைஸ்ல இருக்கு. இந்த தட்டை பேங்க் ஆப்பிள் படம் போட்டது 350 ரூபா. இந்த தட்டு வந்து 350 ரூபா. இந்த கோப்பை வந்து இந்த கோப்பை எவ்வளோண்ணா? எவ்வளோ? 350. இந்த கோப்பை பார்த்தீங்கன்னா 350. நிறைய பாருங்க அப்படி டிசைனா இருக்கு. நல்ல டிசைன். நல்ல டிசைன். 750. இந்த ரே வந்து 700. 4 சைஸ்ல இருக்கு பாருங்க. 4 சைஸ் இருக்கா. லோ பிரைஸ் வந்து இது 450. 450 ரூபாயில எடுக்கலாம். இது 250. இது என்ன சும்மா இது மாதிரி இது என்ன? இதை நாம ஓட்டி ஆகலாம். என்ன யூஸ் பண்றோம்? அந்த கீழே இது என்ன வடிகிறாங்க. இது பார்த்தோம்னா 400 ரூபா. 400 ரூபா. இந்தியால இந்த இது வந்து ஒண்ணு இதா இருக்கு 1490 ரூபா. 1490 ரூபா. முக்கியமான இடத்துக்கு வந்துட்டான் பேன். எவ்வளவு இது? 690. 690. இது எவ்வளோ? 1890. சூப்பரா இருக்கா? 1890, 690 ஒரு பிரைஸுக்கு இருக்கு. இது எவ்வளோ? 1200, 850. ஒரு பிரைஸுக்கு ஒரு சைஸ்ல இருக்கு. நீங்க வந்தா பெற்றுக்கொள்ளலாம். கீழே ஒரு காட்டுங்க கரண்டி ஐட்டம் என்னென்ன இருக்குன்னு காட்டிக்கொள்வாங்க. இது பார்த்தோம்னா 200. தோசை தட்டு. ஒரு தோசை கரண்டி. நார்மல் இந்த கரண்டி இருக்கு. இது அந்த பிரியாணி அது எல்லாம் இருக்கும். 250 ஒரு பீஸ். இது வந்து ஒரு பீஸ் 140 ரூபா. ஒரு பீஸ் 140 ரூபா. இஞ்சால கீழே இருக்கு பாருங்க. ஒரு செட் வந்து 450. கிட்டத்தட்ட 5 6 கிடக்கு பாருங்க. 6 வந்து 450 தான். இது பார்த்தாலும் ஒரு செட் வந்து 450. அது ஒரு செட் 450. மற்ற லாம்பு இருக்கு பாருங்க. இது அந்த பழங்காலத்து அந்த இப்ப வந்து ஏதாவது கடைகள் புதுசா திறக்குறீங்க, டெக்கரேஷனுக்கு ஒரு லேம்பு வேணா கூட இங்க வந்து எடுத்துட்டு யூஸ் பண்றாங்களோ. லேஞ்சி இருக்கு. இது லேஞ்சி இல்லையா? இது லேஞ்சியா? இது அந்த இது துடைக்குதா? சொன்னேன் என்ன துடைக்கிறது? இந்த கண்ணாடி துடைப்போம்டா. அந்த மேசை கண்ணாடி மாய அதுகள் துடைக்குது. மற்ற பல்ப் இருக்கு. எவ்வளவு பல்ப்? பல்ப் 200 இருந்து இருக்கு. ஒரண்டியும் இருக்கானா நார்மலும் இருக்கானா? ஓகே. எஞ்சால கப் வந்து ஒரு பீஸ் 300 கப் இருக்கு. 380 ரூபா. இத பாருங்க. இந்த லைன்ல 25 ஐட்டத்துக்கு 350 ரூபாய். 350. ஓகே. இந்த கப்பை பாருங்க. உண்மையா ஒரு மார்பிள் கப் நல்லா இருக்கு. ஒரு என்னன்னு சொல்ற ஒரு ரிச்சா இருக்கு. 350. இதுவும் 350 தான். இது பட்டர்ஃப்ளை கப். இது நல்லா இருக்கு. ஒரு இதுல இருக்கு. ஓகே ஓகே. ஹலோ இட்ஸ் லைக் கேட்ஸ். 350. இந்த இதுல இந்த பூஸ்குட்டி இருக்கு 350. இந்த கீழே 350. எல்லாமே 350. இது என்ன? ஓகே. எவ்வளவு? 2200 இருந்தே இருக்கு. ஓகே ஓகே. 2200 இது ஃபுல்லாவே மார்பிள் கப்புகள் ஒவ்வொரு கலர்ஸ்ல 350க்கும் 450க்கும் ஜாலா இருக்குது. இது வந்து அப்பச்சட்டி தானே? எவ்வளோ அண்ணா? 550, 650 எல்லாமே ஒரே ஏரியா போட்டு கிடக்கு. இஞ்சால பார்த்தோம்னாலும் 200 ரூபா ஜாமான், 100 ரூபா ஜாமான். இந்த கத்தி இந்த கத்தி எல்லாம் 100 ரூபா தான். இந்த கத்தி 100 ரூபா. இது வந்து 350 ரூபா. இந்த கத்தி வந்து இது கொஞ்சம் பெரிய கத்தி. எல்லா தேவைக்குமே உங்களுக்கு ஓகேயா இருக்கும். 350 ஒரு பிரைஸுக்கு இருக்கு பாருங்க. 180, 450, 300, 900. இது என்ன? இது எவ்வளோ? 950. ஓகே ஓகே. செட்டியே வட்டினு வைங்க மாறிக்கிறீங்க. வட்டி போடு. இந்தியாவில் வந்து 200 ரூபா. அப்படி ஒரு பிரைஸுக்கு இருக்கு. இந்தியாவில் வந்து ஒரு பீஸ் வந்து 200 ரூபா. 200 ரூபா. என்ன இந்த கத்தி? இது என்னடா? இது ஒன்றும் இல்லை. இது கோடாரியா? தம்பி காப்பிரைட் அடிக்கணும். 950
50 ரூபாய்க்கு இருக்கு, ஒரு பிரைஸுக்கு இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா பார்த்து எடுக்கலாம். இது எல்லாமே நாங்க காட்டிட்டோம். நார்மலா இதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சது. அங்கால போய் பார்ப்போமா? அங்காலையும் கோப்பை ஐட்டம் மண் சட்டியை கடை. எவ்வளோ? 100 ரூபா. என்ன இது 100 ரூபா? இப்ப கொட்டல் வழியில எல்லாம் இதுக்குள்ளதான் முட்டை எல்லாம் வச்சு தராங்க, பிரியாணி வச்சு தராங்க. ஆனா கேட்டா சொல்றாங்க மண் சட்டி பிரியாணி. மண் சட்டிக்கு வச்சா மண் சட்டி பிரியாணி, நார்மல் தட்டுக்கு மூங்கில் பிரியாணி. இது 150. இது எவ்வளவு? 250. உங்கள்ட்ட ஜொக் இல்லையோ? இப்படி கப்பும் இருக்கா? ஸ்டொக் இருக்கா? இதுல குட்டி சைஸ் இல்லையோண்ணா? அந்த ஒரு குட்டி டீ கப் மாதிரி 300 ரூபா. 300 ரூபா. ஓகே. இந்த இதுவும் இருக்குண்ணா. இது கொஞ்சம் குளிர்மையா இருக்குமேண்ணா, தண்ணியை குளிரா வச்சுக்கோ. இது என்னன்னா குருவி கூட மேல ஓபன் பண்றலாம் அப்படி இதெல்லாம் போயிடும். குருவி கூடாம் எவ்வளவு? 450. 450. ஓகே. குருவிக்கான கூடு வந்து 450. இந்தியாலயுமே ஜொக் எல்லாமே இருக்கு. ஜொக்கே எங்களுக்கு காட்டுங்க. அங்கால இருந்து 200 ரூபாயில இருந்து 250, 200ம் 250லயும் இருக்கு. இந்த கீழால சில்வர் வேஷன்கள் இருக்கு, இந்த கரண்டியல் இருக்கு. இதெல்லாம் 200 ரூபா தான். மரியா காட்டுங்க. 200 ரூபா. இதெல்லாமே 200 ரூபா. இந்த இதெல்லாமே 200. இங்க காட்டுங்க, மரியா காட்டுங்க. 200. இதுவும் 200. அப்படியே அங்காலயம் காட்டுவோம். சில்வர் கரண்டியல் எல்லாம் இருக்கு. இது என்ன 250? நல்லா இருக்கு. நல்லா வடிவேன் கணக்கான அப்பேன்னு. ஓகே. இது என்ன வித்தியாசமான டிசைன் இருக்கு கரண்டி? சும்மா இருக்கா? கரண்டி தான் டிசைன் தான் வித்தியாசம். என்ன டிசைன் வித்தியாசம். ஆனா 200 ரூபா தான். டிசைன் வித்தியாசம் இருந்தாலும் 200 ரூபா தான். டிசைன் அதே டிசைன் இருந்தாலும் 200 ரூபா தான். நார்மலா எல்லாமே இருக்கு. எவ்வளவு? 12 கரண்டி 12 கரண்டி வந்து 250. 290 ரூபா அடிச்சு கிடக்கு. எங்க சேனலை பார்த்துட்டு வந்தா 250 தாங்க. இதுகள் எல்லாம் என்ன மாதிரி? இது 250. இது 200. இது 200. இது 250. இதான் இந்த பெரிய ஜூஸ் கப் எவ்வளவு? இது 300 ரூபா. இப்ப வந்து நீங்க ஜூஸ் கடை புதுசா திறக்குறீங்கன்னா இங்க வந்து நீங்க கப்பல வாங்கிக்கலாம். பெரிய கப்பல கொடுத்தீங்கன்னா இல்ல இருக்குதா? கவனம் தம்பி. என்ன அங்க கவுட்டு பாக்குறீங்க? அவன் நான் சொன்னேன் தானே, அவர் அதுக்கு என்ன தம்பி விளையாண்டிட்டா இது அது ஸ்டைலா குடிக்கிறதுக்காக அது வாங்குறது. மற்றது ஒரு பிரைஸுக்கு எல்லாம் இருக்குது, பார்த்தீங்கன்னாலே தெரியும். மற்ற அந்த கீழே தேசிக்கா பிடிக்கிறது 100 ரூபா. 100 ரூபா. இது சோஸ் தட்டு வந்து 100 ரூபா. சின்ன பிளாஸ்டிக் 100 ரூபாயா? ஓகே. இது எல்லாமே 2 பீஸ் 150. அதாங்க இந்த சூப் குடிக்கிறேன் 10-250 ரூபா. ஜூஸ் வந்து 10-250. இது வந்து என்னன்னு சொல்றேன், இப்பத்தியான் பொம்பளை பிள்ளைகள் இது பேக்குக்கு வைக்காம போறதே இல்லை. அதைக்கு இது ஜூஸ் ஆகும். இங்கால கீட்டேக்கண்ணே என்ன நான் இந்த படம் போட்டுக்கிறது கீட்டேக் இல்ல மச்சான். நான் இந்த இது கொளுத்துறேன். நான் கீட்டேக் நான் இந்த படத்தை பார்த்துட்டு என்ன என்ன படே அறக்குறவன அவர் இருந்துட்டு அவருக்கு நாங்க சொன்னாங்களே காமெடியா செய்யுது. ஆனா வேற கடைசி உண்மைதான் காமெடி ஒண்ணுண்டா. ஆனா காமெடியை தவிர எல்லாம் செய்யறான். ஒரு பீஸ் வந்து 80 ரூபா. சோடி 150 வாங்க. ஒரு இது வந்து 75 ரூபா தான் உங்களுக்கு முடியுது. 3 150. இது வந்து 50 ரூபா தான் முடியுது. 50 ரூபா மோதும் மக்கள். இதான முட்டை கலக்குறது, முட்டை கேக் அடிக்கிறது இல்லாமா? இது வந்து ஒரு பீஸ் 200 ரூபா. இது எவ்வளவு? 60 80 100. இந்த 60 80 100 ஒரு சைஸுக்கு இருக்கு. நாங்க பார்த்து வைங்க. இங்கால பார்த்தோம்னா ஒரு பீஸ் 200 ரூபா, ஒரு பீஸ் 400 ரூபா. இது கொஞ்சம் பெரிய சைஸ். சைஸும் வித்தியாசம், டிசைனும் வித்தியாசம். 400 ரூபா. இங்கால ஜொக்குகள் பார்த்துட்டோம், இதுகள் பார்த்துட்டோம். இங்கால கோப்பையெல்லாம் அங்கால சீப் ஐட்டம் பார்ப்போமா? சீப் ஐட்டம் பார்ப்போம். சீப்பு பேர்ஸ் எல்லாம் இருக்கு. மாவல் கப்புல இதான் முதல் பார்த்தோம், அங்கே இருக்குதான் இது. இது வந்து ஒரு பீஸ் 20 ரூபா. இந்தா 20 ரூபா. நான் சொன்ன மாதிரி தானே முதல்ல 20 ரூபாயில பொருள் இருக்கு. அதாவது சீப் இருக்கு. ஒரு பீஸ் வந்து 20 ரூபா. இது வந்து 30 ரூபா. இது 50 ரூபா. 50 ரூபாயோட இதெல்லாம்
50 ரூபா வெளியில எல்லாம் 150 ரூபா போகுது இந்த இது 50 ரூபா இது 50 ரூபா 50 ரூபா இந்த இது பல்லு இது வந்து 50 ரூபா 50 ரூபா ஒரு பீஸ் 50 ரூபா இந்த இதெல்லாம் இருக்கு ஒரு பீஸ் 100 ரூபா ஒரு பீஸ் 50 ரூபா இது என்னன்னா இது அந்த சேவ் எடுக்கிறது இது எங்களுக்கு தேவைப்படாது இல்ல எங்களுக்கு இல்ல உனக்கு அதுங்க இங்கே நான் எங்களுக்கு இல்ல அதுக்குள்ள வாய்ஸ் தானே மறந்துட்டேன் ஐயோ ஐயோ ஒரு பீஸ் வந்து 100 ரூபா 100 ரூபா நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு இங்க பட்டி பென்சில் ஒரு செட் வந்து 250 ரூபா அதாவது ஒரு செட் இதை நினைக்கிறேன் ஒரு 12 வந்து 250 தானே இந்த சீப் நல்லா இருக்கும் 200 ரூபா ஒரு பீஸ் 200 ரூபா மேட்ட பேர்ஸ் இருக்கு பாருங்க 200 ரூபா அப்படியா காடுங்க பேர்ஸ் 200 ரூபா பேர்ஸ் 200 ரூபா அப்படிதான் என்ன இது பார்த்துட்டு ஜீப் வாங்க என்னப்பா பேர்ஸ் தானே இது என்ன 100 ரூபா 150 ரூபா 150 நாளைக்கு வாங்கலாம் காட்டுங்க வரையும் இதுகளை காட்டுங்க டேப் இருக்கு சாவியல் சாவியல் எல்லாருக்கும் தேவையான பொருட்கள் எல்லாமே இங்க இருக்குண்ணே கேமரா கீறு போடுறான்டா இந்த இது இருக்கு ஸ்க்ரூ இருக்கு மேல டேப் இருக்கு இந்த ஏறதாளம் உங்களோட ஏறதாளம் 490 590 ரூபா 490 ரூபா சுத்தியல் இருக்கு சூப்பர் சுத்தியல் இருக்கு 850 இந்தியால நல்ல ஒரு கணக்கான சுத்தியல் இருக்கு 690 ரூபா இது அந்த இவன் தனுஷ் கொண்டு ஓடி திரியிற மாதிரி கத்தி ஒன்று ஹெர்னன் படத்துல வயலன்ஸ் இது சாவி இப்படி சுத்தலாம் ஸ்கூட்டர் இருக்கு கத்திரிக்கோல் இருக்கு மேல இந்த க்ளூ கன் இருக்கு மேல இங்க கத்தரிக்கோல் இருக்கு என்னடா அந்த அரிசிகள் இருக்கு மற்ற இந்த டெஸ்டர் இருக்கு டெஸ்டர் காட்டு சவால் சாப்பாடு காட்டுறா சவால் சாப்பாடு இதெல்லாம் உங்களுக்கு சவால் சாப்பாடு தராங்க அதுல வந்து பெரிய சைஸும் இருக்கு குட்டி சைஸும் இருக்கு இந்தியால பார்த்தோம்னா கொஞ்சம் அந்த எலக்ட்ரானிக் இதுகள் அந்த பெரிய கத்தரிக்கோல் இது எல்லாமே சாவி ஐட்டங்கள் ஃபுல்லா இருக்கு இந்த புல்லு அந்த புல்லுகள் வடிவா வெட்டுற கத்தரிக்கோல் வட்டி காட்டுங்க மாறி வட்டினால வாழ்க்கை பிரச்சனை புல்ல வெட்டுச்சுன்னா எதை வெட்டுரு துவக்கால விட்டுரும் அப்படி ஒரு இதுகளும் இருக்கு இந்தியால பார்த்தோம்னா தும்புத்தடி போத்தல்கள் என்ன இந்தியால கரண்டி ஐட்டங்கள் இருக்கு ஒரு சைஸ்ல இருக்கு ஒவ்வொரு இதுகள் இருக்கு ஒவ்வொரு சைஸ்ல இந்த தேயிலை வடிகள் இருக்கு சாவியல் இங்க இதெல்லாம் இருக்கு இந்த சாவியல் எல்லாமே இருக்கு இந்த கடைக்கு வந்தோம்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லாமே எடுத்துட்டு போகலாம் என்ன காசு கொடுத்து தானே எடுக்கணும் அவங்க அண்ணன் எங்க தம்பி இதுக்கும் எங்களுக்கு உண்மையா சிரிப்பு வரையில இந்த கடையில உங்களுக்கு முடிஞ்சளவே எல்லாமே நாங்க சுத்தி காட்டி இருப்போம் ஏன்னா ஜோகேஸ்வரம் இந்த இதுகளை கொஞ்சம் காட்டுவோம் எதுகளை கத்திரிக்கோள் இருக்குது மற்ற இந்தியால கொஞ்சம் சாவியல் இருக்கு பாருங்க ஓகே இது என்ன மாதிரி இதான் அந்த சாப்பாடு மூடி வைக்கிறதா சாப்பாடு இங்க மறந்துட்டீங்க பெரிய வேசுங்களா இப்ப உங்களுக்கு இரும்புகள் பித்தளைகள் எல்லாம் வாங்கின பேசுனெல்லாம் எல்லாம் புரியா தருவாங்க நீங்க காசுக்கு வாங்கலாம் தம்பி ஏதோ சொல்ல வரியல் போல இருங்க இங்க அந்த நாய்க்குட்டி இருக்கு கார் இங்க கார் எடுத்து கார் அது மீட்டிங் கீழ ஃபிட்டிங் என்ன பாரு கார் இங்க கீழ ஃபிட்டிங் என்ன ஓடுப்பமே புக் பண்ணி தான் எடுக்கும் புக் பண்ணியா டவுன் பேமெண்ட் எவ்வளவு இது 4 டயரும் புது டயர் போட்டுறாங்களா வித்தியாசமான மாடல் அடிச்சிருக்காங்க இன்ஜின் பலம் வந்து 100க்கு 100 டயரும் வந்து 100க்கு 110 நாங்க கொடுக்கலாம் தம்பி ஆனா இதுக்கு டவுன் அடுத்து எனக்கு நல்ல சரி நாங்க நார்மலா பார்த்திருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் தாண்டி நிறைய பொருட்கள் இங்க இருக்குது நீங்க கடையை விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ஓகே என்ன இல்ல என்ன என்ன 5வது காமெடியா அதுவும் முடிவடையில சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் ஒன்று தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் தாங்க இன்னும் ஒரு பிரியோசனமான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய்